வெல்கம் டு வெல்த் இந்தியா மூவ்மெண்ட் தமிழ் யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி. எஸ்ஐபி என்னன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்ஸாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன்று வந்து ஒன் டைம், இன்னொன்று வந்து மந்த் ஆன் மந்த். ஸோ மந்த் ஆன் மந்த் பண்ணுறது பேர் தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். சிமிலர் லைக் ஆர்டி, ரெக்கரிங் டெபாசிட் இன் பேங்கிங்கில். ஸோ இது என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியில், ஸோ உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குது, இல்லை 500 ரூபாய் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்படுறீங்க. ஸோ லம்சம்மை பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 5000 rupees இருந்தால் தான் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ எஸ்ஐபியில் பார்த்தீங்கன்னா ஈவன் நம்ம 500 நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மந்த் ஆன் மந்த் நீங்கள் 500 rupees இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங்ன்ற மெத்தட் வந்து இதில் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். என்ன கான்செப்ட்ன்றதை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 4 months முன்னாடி நீங்கள் ஒரு ஆனியன் வாங்கினீங்க வச்சுக்கோங்க. 1 kg வந்து 100 rupees. இப்போ நீங்கள் ஆனியன் வாங்குறீங்கன்னா 4 kg 100 rupees. ஸோ இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குல்ல, எப்படி மார்க்கெட்டில் வந்து ஆனியன் ப்ரைஸ் வந்து 100 rupeesலேருந்து 1 kg இப்போ வந்து 4 kg 100 rupees வந்துருக்கு. இதேமாரி தான் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்ஸோட வேல்யூ வந்து ஏறும் இறங்கும், ஈக்விட்டியோட வேல்யூ. ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னும் போது நம்ம வந்து யூனிட்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ யூனிட்ஸோட பர்ச்சேஸ் பண்ணும்போது நெட் அசெட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நெட் அசெட் வேல்யூ வந்து அப் அண்ட் டவுன் போகும். ஸோ என்ஏவி வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்கும் போது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம், கம்மியாக இருக்கும் போது பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ 2 ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து இதில் வந்து இதாகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி மந்த் நீங்கள் வாங்குறீங்க, அன்றைக்கி வந்து என்ஐ வந்து 80 rupees இருக்குது. பிப்ரவரி மந்த் நீங்கள் வாங்குறீங்க, அன்றைக்கி வந்து 16 rupees இருக்குன்னா ஸோ ஒரு யூனிட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு என்ஐ வந்து 2 ரூபா லாபம் வருது. ஸோ அதேமாரி ஃபியூச்சரில் வந்து ஒரு டிசம்பர் டைமில் வந்து அது 22 rupees கூட போகலாம். பட் நம்ம வந்து இந்த மீடியம் கேப்பில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் நம்ம வந்து கம்மியான ரேட்லையும் ஜாஸ்தியான ரேட்டில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக அந்த வருஷத்துக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 17.5 இல்லை 18.5 இல்லை 19.5ன்ற ஒரு ஆவரேஜ் ரேட்டில் தான் நம்ம வாங்கியிருப்போம். ஸோ இதே நீங்கள் ஒரு 5 years 10 years நீங்கள் கழிச்சு பார்க்கும்போது நீங்கள் நிறைய யூனிட்ஸ் வாங்கியிருப்பீங்க. அப்போ இருக்க என்ஏவிக்கே நீங்கள் அதை கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஆவரேஜாக வந்து 10 to 15% வரைக்கும் வந்து ஈக்விட்டி எஸ்ஐபிஸில் நீங்கள் வந்து ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஈக்விட்டியோடைய பேசிக்ஸு. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், அதை நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் வாட்சிங். தேங்க்யூ.